இந்த ஆர்டர்ல ஒரு பெரிய தப்பு ஒண்ணு நடந்துருச்சு. நீங்களும் நம்மகிட்ட ஆர்டர் பண்றதா இருந்தா, இந்த ஒரு இத கரெக்ட்டா பார்த்துட்டீங்கன்னா தப்பு நடக்காது. டியூஷன் ஸ்டூடண்ட்டோட அம்மா வந்துட்டு டியூஷன் டீச்சர்ட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க. பிரேஸ்லெட் எங்க வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த டீச்சர் வந்துட்டு நம்மளோட பேஜ தான் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, அவங்களே தான் ஆர்டர் குடுத்துருந்தாங்க. ஸோ இத சொல்லி தான் ஆர்டர் ஆனா ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப கில்ட்டா இருந்துச்சு. என்னன்னா, நம்ம பேஜ் வந்து ஒருத்தவங்க சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட அந்த பீட்ஸ் கலெக்ஷன், சார்ம் கலெக்ஷன் எல்லாமே அனுப்பிட்டேன். அவங்க தான் கலர் எல்லாமே சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு என்னென்னா 2 பிரேஸ்லெட் கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். 2 பிரேஸ்லெட் வந்துட்டு இடையில அந்த டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸ் வர மாதிரி 2 டபுள் பீட்ஸாக இருக்கிற மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க போல். ஆனால் நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒரே பீட்ஸ் தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே பீட்ஸே செஞ்சுட்டேன். எப்பயுமே ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேரா ஒன்று அனுப்புவேன். அவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கலரு, என்ன சைஸு, என்ன ரேட்டு எல்லாமே ஃபைனலாக வந்துட்டு அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கேட்பேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆர்டர் வந்து அக்செப்ட் ஆகும். ஏன்னா வந்து அதில் நான் ஏதாவது தப்பாக புரிஞ்சிருப்பேன். அவங்க ஏதாவது சொன்னது எனக்கு புரியாமல் இருக்கும்ல. ஸோ அதனால் எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நான் அனுப்பிச்சேன். அவங்களும் அது சரியாக பார்க்கல போல். அவங்க கைக்கு கிடச்சதுன்னு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இந்த ஒன்று சொல்லியிருக்காங்க, நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் நானும் சொன்னேன், ஓகே பரவாயில்ல, நான் வேறு அனுப்புகிறேன், இந்த பார்சல் ரிட்டர்ன் பண்ணுங்கள், நான் கொரியர் சார்ஜ் கொடுத்துட்றேன்னு. ஆனால் அவங்க வந்துட்டு வேணாம், பரவாயில்ல சிஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் தான் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க மேரேஜ்க்கு. சாரி அண்ட் தேங்க்ஸ் தவிர்த்து என்னால் எதுவும் சொல்ல முடியல. நீங்களும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஃபைனலாக அனுப்புகிற பேராவை கரெக்டாக பார்த்துக்கோங்க.